ஷார்ட்ஹேண்ட் எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்காட்டி தான். ஷார்ட்ஹேண்டில் எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போம். நிறையா மெத்தட் இருக்குது. இன்றைக்கி ஒரு மெத்தடை உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரும் சொல்லியும் தந்திருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ இந்த மெத்தடை நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் டிம்ப்ரே அல்லது எம்எக்ஸ் பிளேயர் இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே என்னன்னாக்கா ஆடியோ வீடியோ வேகத்தை குறைச்சி கூட்டி கொடுக்கறது. ரொம்ப வேகத்தில் வாசிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை மெதுவாக வாசிக்கிறதுனாலும் வாசிக்கிறதுக்கு ரெண்டு இது. இதில் நீங்கள் எந்த ஸ்பீடு நீங்கள் போடணுமோ அதை போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட ஸ்பீடில் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு நிமிடத்துக்கு செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டில் போய் அது நிற்கிதுன்னு பாருங்கள். அப்படியே குறிச்சிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 65 இப்படி ஏதோ வச்சுருக்கீங்க, அதை ஃபஸ்ட் குறிச்சிக்கோங்க. அதோட குறித்து வச்சுக்கிட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, 1லேருந்து 1 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். 7 நிமிஷம் ஸ்பீடை கண்டினியூவாக எழுதாதீங்க தயவுசெய்து. 1 நிமிஷம் ஸ்பீடை எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த 1 நிமிஷத்துக்கு ஸ்பீடை மட்டும் திருப்பி நீங்கள் எழுதணும். மெத்தட் ஒன்று இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு நிமிஷமாக எழுதுறதுக்கு. அப்போ நீங்கள் திருப்பி ஒவ்வொரு வாட்டியுமே எத்தனை நிமிஷத்தில் போய் இப்போ வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன்னா அது பற்றியே ஓடிடும், ஸ்பீடு வைக்கும்போது ஓடிடும். அதனால் எத்தனை செகண்டில் அது நிற்கிது ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்து. ஏன்னா ரெண்டாவது ஸ்பீடு ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா 2வது நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ மொதல் ஸ்பீடு எத்தனை நிமிஷத்தில் முடியுதுன்னு நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டால் தான் இந்த 1 நிமிட ஸ்பீடை நீங்கள் முடித்த பிறகு 2வது நிமிஷம் ஸ்பீடு போகிறப்ப எத்தனை செகண்ட்ஸ்னு தெரிஞ்சாக்க அந்த இடத்துல ஓட்டி நீங்கள் அந்த ஸ்பீடை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு திருப்பி நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா 2வது நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 2வது நிமிஷம் ஸ்பீடு அதே மாதிரி திருப்பி 10 வாட்டி எழுதணும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 1 நிமிஷம் ஸ்பீடு நல்லா மெதுவாக ஃபஸ்ட்டுங்க. அந்த டிம்ப்ரே இல்லை எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு மெதுவாக 80லேருந்து வைங்க. 80லேருந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் 90 வைங்க, அப்புறம் 100, அதுக்கப்புறம் 110, அப்புறம் 120. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 140 150 வரலையும் ஸ்பீடு வச்சு மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அந்த 1 நிமிஷத்தை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பீடாக எழுதுங்க. அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பாருங்கள். 1 நிமிடத்துக்கு பண்ணணும். 1 நிமிஷத்தில் ஒன்றுனா பண்ணணும். அது ஃபுல்லாக அடுத்து கூட அந்த 1 நிமிடத்தில் எல்லா ஸ்பெல்லிங்ஸும் கரெக்ட் பண்ணணும். ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 80லேருந்து 150 வரையிலும் நீங்கள் வச்சு ஸ்ட்ரோக் ரொம்ப அடிபட்டதுனாக்கா அதோட விட்டுருக்கு. எதோட கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக 120 வேர்டு எழுதுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 145 வேர்டுக்கிட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகம் வந்துடும். 145 வேர்ட்ஸ் வர அளவுக்கு இந்த ஒவ்வொரு நிமிடமாக எழுதுனீங்கன்னா வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்பீடை இந்த மெத்தடில் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடுமே 145 வேர்டு எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு கையில் நிற்கும். அதிகபட்சமாக ஒரு 10 ஸ்பீடு எழுதி பாருங்க, 15 ஸ்பீடு இந்த மாதிரி எழுதி விடுங்க, உங்களுக்கு சரசரசன்னு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லோயர் எழுதுகிற மாதிரி மெதுவாக நிதானமாக எழுதுறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மெத்தேடு ஒவ்வொரு நிமிடமாக எழுதுங்க. ஸ்பீடை போட்டுவிட்டு கடற்கடன்னு 7 நிமிஷத்தை எழுதாதீங்க. 1 நிமிஷத்தை அதான் அதுக்கு இந்த 2 இதுவுமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கரெக்டாக 1 நிமிஷத்தில் நிப்பாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி 2வது நிமிஷத்துலேருந்து 3வது நிமிஷம், 3லேருந்து 4, அதுக்கு தான் அந்த எதோடு அந்த டைம் முடியுதுங்கிறத நீங்கள் குறித்து வச்சுட்டிங்கன்னா தான் அடுத்து கரெக்டாக அந்த டயத்தில் போய் அந்த இடத்துல போய் நீங்கள் கர்சரை வச்சு அடுத்தது ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்காகவே நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு நிமிடமாக எழுதும்பொழுது நீங்கள் லோயராக இருந்தாலும் சரி, இன்டராக இருந்தாலும் சரி, ஹையராக இருந்தாலும் சரி சூப்பராக உங்களை இப்போ லோயர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி எழுதுனாங்கனாக்கா அவங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இந்த மெத்தடில் எழுதும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 118 வேர்டு அவங்க எழுதுகிறாங்க. இந்த ஒவ்வொரு நிமிஷம் வச்சு எழுதும்பொழுது நார்மலாக பார்க்கும்போது 118 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஹையர் ரேஞ்சுக்கு அவங்க வந்துடுறாங்க. இன்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 130 வேர்ட்ஸ் அவங்க எழுதுகிறாங்க. ஹையரை தாண்டி 30 வேர்ட்ஸ் எழுதுகிறாங்க. ஹையர் எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட் அளவுக்கு 150 அளவுக்கு வந்துடுறாங்க. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் டேரெக்டாக 7 நிமிஷம் எழுதி பண்ணிங்கன்னா திருப்பி இதே உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. பழசு என்ன பண்ணி அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் 1 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக வச்சு வச்சிங்கன்னா 1 நிமிஷம் தான் உங்களுக்கு எழுதுறது ஈஸியாக இருக்கும்.
ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணுங்கள். திருப்பி அவுட்லைன் சரியாக ரொம்ப வேகத்தில் போய் புரியாமல் இருக்குன்னா அது எவ்வளோ வேகத்தில் எழுதுறீங்களோ, இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னா வேகத்தில் எழுதும்போது ஏதோ இப்படி மாறி விடுதுனாக்க அது திருப்பி படிக்கும்போது நீ வேகத்தில் எழுதும்போது இந்த ஸ்ட்ரோக் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரோக்கு வேகத்தில் போடுறீங்க, ஒரு 10 வாட்டி எழுதி போகிறீங்க, 10 வாட்டியில் வேகத்தில் எழுதும்பொழுது ஒரு வேர்ட்ஸுனுடைய அவுட்லைன் எப்படி வந்து உழுவுதுன்னு உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் திருப்பி டிரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தப்பாக பண்ணுவீங்க. தப்பாக பண்ண பிறகு அது ஒரிஜினலாக அதுக்கு என்ன வேர்டுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். திருப்பி அதை வந்து திருப்பி போட்டு பாருப்போ உங்களுக்கு அவுட்லைன் இதேமாதிரி வந்ததுனால இந்த மாதிரி அவுட்லைன் வந்தால் இந்த அவுட்லைனுக்கு இதுதான் வேர்டு அப்படிங்க குறித்து வச்சுங்க. ஃபாஸ்ட்டாக எழுதும் பொழுது திருப்பி தப்பு வரும். அந்த தப்பு வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ண போடுறேன். நீங்கள் டிரான்ஸ்கிரைப்போ அது என்ன அவுட்லைனுக்குள்ள வேர்டுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதும் பொழுது என்ன வேர்டுங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுது இந்த அவுட்லைனை வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த அவுட்லைனுக்கு என்ன வேர்டுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சொல்ல புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நல்லா கிளியராக அவங்க நீங்கள் வந்து கேட்டுதான் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதனால் ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் வந்து 1 நிமிடத்திற்கு நீங்கள் வந்து ஸ்பீடை எழுதி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் தப்பு இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ வேகத்தில் வந்து அவங்க போட்டாலும் உங்களால் எழுத முடியும். அடுத்த மெத்தடை அடுத்த கிளாஸில் கொடுப்போம். நன்றி.